தன்னுடைய உடலோடு பல ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட மகாராஜ் பிறந்தது எங்கே தெரியுமா? நர்மதா தப்தி அந்த ஆற்றங்கரையில் பிறந்து புனித கோதாவரி ஆற்றங்கரையில் அவர் சமாதி அடைந்தார். அவருடைய சமாதி ஸ்தலம் இந்த இடத்தில் நம்முடைய ஷிரடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புந்தாம்பே என்ற இடத்தில் இங்கு அமைந்திருக்கிறது. இந்த சாங்தேவ் மகாராஜ் அவர்களுடைய ஒரு கதைக்கும் நம்முடைய ஷிரடி பாபாவினுடைய வரலாற்றுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாரும் கேட்கலாம் இல்லையா? ஏன்னா நடத்துவது ஷிரடி யாத்திரை. இதுக்கு என்ன சம்பந்தம்னா, சாங்தேவ் மகாராஜனுடைய அடுத்த ஜென்மம் ஸ்ரீ கங்காகீர் புவா மகாராஜ் என்று நம்பப்படுகிறது. ஸ்ரீ கங்காகீர் புவா மகாராஜ் அவர்கள் ஷிரடி பாபாவுடன் மிக நெருக்கமாக இணைந்தவர், நெருங்கிய உறவு கொண்டவர். அவர் ஷிரடி பாபாவிடம் அடிக்கடி சென்று பாபாவை பார்த்து வணங்கி